So hello guys, welcome back to my new video. So இன்னைக்கு என்ன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் அந்த கேமோட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போறோம். பார்ட் 1 இதுல நல்லாவே இருந்துச்சு. ஸோ பார்ட் 2 மேக் பண்ணியாச்சு. ஸோ கூட சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோ பண்ண போறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ பண்ணி முடிச்ச இந்த வீடியோ. ஸோ பழனி பயணம் அதுக்கு எல்லாரும் சூப்பரா வரவேற்று கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதை தொடர்ந்து கூட சீக்கிரம் மதுரை பாண்டிமணி கோயிலுக்கும் ஒரு அருமையான ரைடு வந்து நான் போக போறோம். ஸோ அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன தடவை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 ரேக் வாங்கி வச்சிருந்தோம். ஸோ வாங்கின இந்த ரேக் வந்து இப்போ ஃபுல்லா இருக்கு. இப்போ அந்த ரேக் வந்து ஃபுல் பண்ணணும். இப்போ அதுக்கு ஏதாவது பொருள் வந்து வாங்கலாம். என்ன வாங்கலாம்? ஆல்ரெடி இது நமக்கு நிறைய இருக்கு. ஸோ இது வரைக்கும் வாங்காத பொருள் ஏதாவது வாங்கணும். இது இப்போ வரைக்கும் நம்ம இதை வாங்கலன்னு நினைக்கிறேன். ஆமா வாங்கல, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, இதுல 3. ஸோ இதுக்கு மேல ஏதாவது ரூபா? ஓகே, ஃபீஸா? ஓகே ஓகே, ஆட் பார்க்க சொல்லுது. ஆட்லாம் பார்க்க முடியாது. ஸோ இதுதான் நம்மகிட்ட கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஓகே, வேற எதுவும் வாங்கலாமா? இது கூட நம்மள்ட்ட கம்மியா தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மளால இவ்வளவுதாங்க வாங்க முடியுது. இதை தவிர்த்து இது என்னதுங்க அது? ஓ, என்னன்னு தெரியல, நான் கொடுத்துட்டேன். ஓகே, பார்க்கலாம். இப்ப என்னமோ பண்ணேன், என்ன பண்ணேன்னு தான் புரியல. அது தவிர்த்து வேற என்னமோ ஆர்டர் போட்டோமே, அது என்னாச்சு? பக் ஆகுது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஓகே பை கொடுத்துடலாம். அது கூட சீக்கிரம் வந்துடும். ஓகே, வெயிட் பண்ணலாம் கைஸ். ஸோ கைஸ், அந்த நம்ம ஆர்டர் பண்ண பொருள்லாம் இங்கே வந்து டெலிவரி ஆகிறதுக்கு நீங்க நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிக்கலாட்டி தயவு செய்து டிஸ்லைக்காவது பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக் போட்டா இல்லை டிஸ்லைக் போட்டால் இதாக நல்லா இருக்கும். இது ஒண்ணுமே போடாம இருந்தா தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது என்னது? உபத்திட்டு எடுத்து இப்போ புதுசா ஒன்று கவனிச்சேன், இருங்க பார்ப்போம். போட முடியுமா என்ன? ஓ, இந்த பாக்ஸ்ல எடுத்து இங்கே தான் போடணுமா? நான் கூட பாக்ஸுக்கு ஏதாவது விலை இருக்குன்னு நினைச்சேன். நான் பாக்ஸுக்கு ஒரு விலை கூட இல்லையா? இங்க இருக்கு பத்திட்டு அந்த இருக்கு. ஓ, இப்படிதான் கிளீன் பண்ணணும் போல. இங்க எதுவும் இருக்கு, டோர் லாக்கடா. ஓ, லெவல் முடிக்க தான் வருமா? ஓகே கைஸ், இப்போ பொருள் வந்துருச்சு. இதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வேற எதுக்கோ காசு ஒன்று செலவு பண்ணேன், ஆனா எங்க எதுக்கு செலவு பண்ணேன்னு மறந்து போச்சு. ஓகே, இப்போதைக்கு நம்மகிட்ட வாங்க எதுக்கு காசு இருக்கா? இன்னும் கொஞ்சம் பொருள் எதுவும் வாங்கி போட்டுடலாம். வேற என்ன வாங்கலாம்? ஓகே, எல்லாம் அன்லாக் வந்து போய் ஆயிடுச்சு. இப்போ அதை வாங்கலாத்துக்கு இதை அன்லாக் பண்ணதான் போல நான் காசு கொடுத்தேனா? ஓகே, அப்ப இதுல ஒண்ணு வாங்கி போட்டுற வேண்டியதான். காசு கம்மியா இருக்கே. வேற ஏதாவது வாங்க முடியுமா? இது ஒண்ணு வாங்கி போட்டுலாம் நினைக்கிறேன். ஓகே பை. வேற வேற இது ஒண்ணு வாங்கி போட்டுடலாம். 2 வாங்கி போட்டுடலாம். ஓகே கைஸ், இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காசு கம்மியா இருக்கு. ஸோ இப்போ இது வர்றதை வச்சுதான் அடுத்து நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையே இருக்க போகுது. ஸோ கைஸ், வெயிட் பண்ணலாம். கடை வந்து இப்போ ஓப்பன் பண்ண வேணாம், பொருள் வந்துடட்டும். ஓகே சார், நான் ஃபர்ஸ்ட் டெலிவரி வந்துருச்சு. இதை வந்து பாத்தீங்கன்னா போய் அடுக்கி வச்சிடலாம். டக்கு 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 டக்குன்னு இதை வந்து இங்கே அடுக்கி வச்சிடலாம். கிளிச் ஆயிடுச்சு. ஓகே, பிளேஸ் 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 ஓகே. ஓகே, இதுக்கு அப்புறம் ரேட் ரெடி பண்ணலாம். எவ்வளோ வாங்கணும்? இதெல்லாம் ஓவர் ரேட்டா இருக்கு. ஓகே, இன்னும் பிளேஸ் பண்ணலையா? ஓகே, கீழே அப்ப இன்னும் கொஞ்சம் கீழே வச்சிடலாம். ஓகே, இப்போ தூக்கி வெளில போட்டுடலாம். ஸோ அடுத்த பாக்ஸ் வந்துருச்சு. அடுத்த டெலிவரியும் த்ரோ. நெக்ஸ்ட். ஸோ கைஸ், உங்களை யாருக்கெல்லாம் அனிமி பிடிக்குன்னு சொல்லுங்க. எனக்கு அனிமி ரொம்ப பிடிக்கும். இந்த கேள்வி ரொம்ப நாள் கேட்கணுக்குன்னு நினைச்சு மறந்து போச்சு. ஸோ இந்த வீடியோல கேட்டேன். ஸோ உங்க யாருக்கெல்லாம் அனிமி பிடிக்குன்னு சொல்லுங்க. சூப்பரான அனிமி வீடியோஸ் ஒன்று ட்ரை பண்ணலான் இருக்கேன்.
ஸோ இந்த சேனல்லே அப்புறம்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு அனிமி சேனலா இருந்தது தான். பட் அது பெருசா நான் கண்டுக்காம விட்டுட்டேன். அனிமிக்காக, கேமிங்காக ஓப்பன் பண்ண சேனல் தான் இது. இப்போ கொஞ்ச நேரம் கேமிங் தான் அதிகமாக போட்டுட்டு இருக்கேன். அனிமி சம்மந்தம் ஒன்றும் போடல. என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இதுல என்ன வீடியோ போட்டிருந்தேன்னு. த்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். மறந்து பார்த்து போதுங்க. இங்கே போட்டுடலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் கீழே போட்டுடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போதுக்கு மேலே ஒன்றுத்தையும் வாங்க காசும் இல்லை. ஐயா பாருங்க காசு எவ்வளோ இருக்குன்னு. சுத்தமாக காசு இல்லை. ஓகே, கடையை ஓப்பன் பண்ணிடலாம். வாங்கோ 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 வாங்கக்கா வாங்கோ. நம்ம கிட்ட பல ஓப்பன் பண்ணின்னு பொண்ணு தாங்க. நம்மளுடைய போன இதுல ஃபர்ஸ்ட் இதுல இதே அக்கா தான் வந்தாங்க. வாங்கக்கா வாங்கக்கா. நிறைய எடுத்து வச்சுக்கிறீங்க. வாங்கக்கா வாங்கக்கா. போன தடவை நீங்க தானக்கா வந்தீங்க. சூப்பர்க்கா சூப்பர்க்கா. என்னைக்குமே நீங்க தான் என் கடையில ஃபர்ஸ்ட் கஸ்டமர். வாங்க வாங்க எடுத்துக்க என்ன வேணுமா எடுத்துக்கா. என்ன வேணுமா எடுத்துக்கோங்க. அப்படிதாங்க எடுத்துக்க. என்னக்கா என்னாச்சு? ஓகே ஓகே வாங்க 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 வாங்க. பில்லா போட்டுடலாம். இது ஓகே. கொடுக்கா. என்னக்கா சேஞ்ச் வேணுமா? இந்த வெயிட் பண்ணுங்க. ஓகே போக்கா. வாங்க சார் வாங்க. என்ன எடுத்துருக்கீங்க? காடா? இது எனக்கு ஈஸியா இருக்கும் போது. ஓகே ஓகே ஓகே. போங்க சார். மேடம் நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. கியூட்டா இருக்கீங்க. சூப்பர். ரொம்ப அழகா இருக்கீங்க. விளக்க எடுத்து அடிக்க போகுது அது வேற. ஓகே எனக்கு சேஞ்சா? வெயிட் பண்ணுங்க. ஓகே ஏக்கா 50 அந்த காசு கணக்குல எடுத்துப்பீல. என்னக்கா நீங்க போங்கக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த சில்லறை காசு கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. என்னக்கா? ஓகே போக்கா. ஒரு ரூபா டிப்ஸ் வச்சுக்க போச்சல. போங்க. என்ன சார் ஒன்னே எடுத்துட்டு போறீங்க? கத்தையா எடுப்பணும் பார்த்தா ஒத்தையா எடுத்துன்னு வச்சிருக்க. போங்க சார். என்னமா தெரியும்? என்னமா நீங்க எல்லாம் ஒத்தையாவே எடுத்துன்னு வரீங்க? என்ன நீங்க? ஓகே போங்க. குடுமா. அடுத்தடுத்து கஸ்டமர் வெயிட் பண்றாங்களே. டக்குன்னு வேலை நடக்கணும். ஓகேமா போமா. கொடுங்க சார். டக்குன்னு என்னங்க இந்த ஐயோ இதெல்லாம் ஒரு இதுன்னு இதுல வேற செஞ்சுக்கிறியா? சரி இருங்க வெயிட் பண்ணு. அவ்வளோ தர முடியாது. போங்க சார். கொடுங்கம்மா. ஆமா நீங்க பக்கத்து வீட்டுல இருக்க ஆயா மாதிரியே இருக்காமா. தெரிஞ்சு வீட்டு செருப்பு அடிக்குமே. உண்மையில பார்க்க அப்படிதான் இருக்காங்க கைஸ். ஓகே இன்னும் எவ்வளவு தரணும்? இந்த சேஞ்சு கொடுக்கதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சேஞ்சு கொடுக்க ட்ரை பண்றது. போங்க. என்னப்பா ஒரே ஒரு பிரெட் பாக்கெட்டுக்கெல்லாம் பிரெட் கிடையாது. இப்படி எல்லாரும் காடா கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எனக்கு வேலை மிச்சம். போங்க. என்ன கத்தையா எடுக்கிறீங்க? எல்லாம் சேஞ்சு வாங்கிறதுக்கிட்டே வேணும்னே வந்திருப்பாங்களோ? எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. எனக்கு என்னமோ அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். சேஞ்சு வாங்குறதுக்கு நான் தான் கிடைச்சேனடா. 2 ஆயில். ஓகே ஆவலம் தர முடியாது. ஓகே போமா. ஏன்னா இந்த இடத்த விட்டு நகரவே விட முடியும். வாங்க சார். எவ்வளவு பொருள் வாங்கிருக்கா நீங்க? எங்களோட கடையை ரொம்ப பெரிய கஸ்டமர் சார். வாங்க சார். நைட்டு வேற ஆயிடுச்சு போல. ஓகே லெவல் 5க்கு வந்து போய் வந்துட்டோம். மிகப்பெரிய சாதனை. போங்க சார். கொடுங்க. டக்குன்னு கஸ்டமர்ல வெயிட் பண்றாங்க. கஸ்டமர் வெயிட் பண்ற பழக்கம் எனக்கு இல்லை. வாய் வேற வளருது, கண்டுக்காதீங்க. டக்குன்னு வேலை முடிக்கணும். டக்குன்னு ஐயோ எடுத்துட்டு போய் கிளம்புங்க. ஆமா அப்பா நிறைய பொருள் வாங்கியிருக்காங்களே. குடும்பமா கிரெடிட் கார்டா? எனக்கு வேலை மிச்சம். ஐயோ கிளம்பா.
ஆமாம் ஆமாம் அப்பா எவ்வளோ பொருள் ஏமா வீட்டில் இவ்வளோ என்ன வாங்கிட்டு போறீங்க என்ன இல்லையா அது என்ன பட்டரா என்ன என்னன்னே தெரியல. தேங்க்யூ வெரி மச். வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் எப்பா எப்போ எல்லாம் நிறைய பொருள் எடுக்கிறீங்க வாங்க 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 டக்கு டக்குன்னு. ஐயோ கிளம்புங்க. ஏங்க விளையாட சில்லறை கொடுக்குறது வேற கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இடையில கேப் விட்டா தான் வேணா பிரச்சனையாக இருக்குது. ஸோ கிரெடிட் இந்த இதில் கார்ட்ஸ் வெயிட் பண்ணுறதுலாம் ஈஸி தான். இந்த இடத்த விட்டு நகர விட மாட்டேன் போல இருக்கே. வெயிட் பண்ணுங்கடா. அப்பா நகர விட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு வந்துக்கிறேன். வாங்க 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 மேடம் சூப்பர் மேடம். என்னவா ஒரு பெட் புக்ஸ்லாம் வரீங்க நீங்களாம் பக்கத்தில் இருக்க எந்த கடைக்கு போகிறீங்களா ஏக்கடா இந்த மாதிரி மாலுக்குலாம் வரீங்க. ஐ மீன் மால் மாதிரி என்ன வைக்கல கூட சீக்கிரம் வருவோம்ல என்ன நான் சொல்கிறது. போங்க சார் கொடுங்க. ஓகேம்மா போங்க மேடம். வாங்கம்மா பரவாயில்ல நிறைய வாங்கிருக்கீங்களே. ஓகே ஆகா காலில் தப்பு போனால் மட்டும் காசு தரமாட்டாங்க போல இருக்கு. என்ன இது என்ன நியாயமா அதெல்லாம். ஓகே வெல்கம். என்ன எல்லாத்தையும் பொருள் எடுத்துகிட்டே இருக்கே. அடுத்து வாங்க என் காசு கிளம்புடா. ஓகே கிளம்பா. அக்கா முதல்ல வந்துட்டு போனீங்க அக்கா ஏக்கா இங்கே வந்து நிற்கிற. தலைவா கார்டு இருந்தா கொடுத்தலவா கார்டு அப்பா ஊருக்கு பெட்ரோல் போற அப்பாடி நல்ல கார்டு கொடுக்குறாங்க புண்ணியவா நல்லாவா போச்சா. போங்க சார் வரலாம் காலி பண்ணி போல இருக்கு. கொஞ்சம் கேப் விடுங்கடா. வியாபாரம் பண்ண பண்ணிக்கிட்டே தான்டா இருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டா என்ன நல்லா இருக்கும். போங்க ஏமா நீங்க போன தடவை அந்த சின்ன பொண்ணு தானே கடைசியா நான் கடையை மூட போதான் வந்த பொண்ணு. உடனே என்ன சொல்லியிருக்கேன் கடைக்கு வரும்போது பெரிய யாரையும் கூட்டம் சொல்லியிருக்கேன்னா இல்லையா பாருங்க பூரா பொறுக்கி பயில்களா இருக்காங்க. எல்லாமே எல்லாம் வெளில வரலாமா எல்லாம் என்ன மாதிரி கூட் பாயா இருப்பாங்களா நீங்க சொல்லு. என்ன மாதிரி எல்லாருமே நல்ல பையனா இருக்க எடுத்துட முடியுமாடா. உனக்காக டிப்ஸ் தரேன் எடுத்துன்னு போ. டிப்ஸ் நான் எப்படி நீங்க தான் எனக்கு தரணும். ஆமா சாரி மாற்றி போட்டு இதெல்லாம் ஓவரு. நாங்கள் டிப்ஸ் கொடுத்தா மட்டும் நீங்கள் எடுத்துப்பீங்க நீங்கள் கொடுத்தா நாங்களே எடுத்துக்கூடாதா என்னது நியாயம். இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். இருட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கான கார்டு எடுத்துன்னு வரியம்மா என்னம்மா நீ. ஓகே தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு ஒரு அருமையான இது முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே அருமையாக இருக்குன்னு நினைப்போம். ஓகே வெளில போயிடலாம். ஸ்கிரிப்ட் மார்னிங் அதுக்கு முன்னாடி வெளில ஒரு 2 பேர் என்ன என்னாச்சு எதுக்கு நிற்கிறாங்க. ஜாப்பு கேட்டு நிற்கிறாங்களா என்னன்னு தெரியலையே. ஓகே இவன் ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு வந்து எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் நம்ம நாளைக்கு வரலாம். ஸ்கிரிப்ட் மார்னிங் க்ளோஸ் பண்ணிடலாமல கடையை. ஓகே ஸ்கிரிப்ட் மார்னிங் இது கொடுக்கும்போது ஆடு வேறு வருமே. ஓகே விடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான என்ன இது வந்து ஆடு என்ன மாதிரி ஆடு தான். ஓகே ஆடு பார்த்ததுல என்னமோ கிடச்சிச்சு. ஏம்மா நான் என்ன உங்க பண்ணே பண்ணலாமா இருமா என்ன வாங்க நீங்க என்ன ஓப்பனே மேல அதுக்குள்ளே வரீங்க. தம்பி ஒழுங்கா பார்த்து வேலையை பார்க்கணும். கஸ்டமர்கிட்ட கோவமா எதுவும் நடத்த கூடாது சரியா. நான் அதுக்குள்ளே இந்த ஸ்டாக்லாம் அடுக்கி வச்சுன்னு வந்துடுறேன். இது இங்கே டாய்லெட் பேப்பரா இதை வந்து இங்கே அடுக்கி வச்சிடலாம். அடையா கை துரோக்கே போகுது. ஓகே என்னன்னு தெரியல டாய்லெட் பேப்பர் தான் நினைக்கிறேன். ஓகே தூக்கி போட்டு வந்துடலாம். சரி இப்போ இவன் இங்கே நின்றுட்டானா நான் என்ன பண்ணுறது. ஓகே ஸோ ஓகே நம்ம எதாவது வாங்கலாமான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி அது மாதிரி ஃப்ளோர் எதாவது மாற்றிட்டு கவனிச்சிங்களா சூப்பராக இருந்துச்சுல. ஸோ இப்போ இந்த மாதிரி அதை மாற்றிருக்கேன். ஸோ அடுத்து கூடிய சீக்கிரம் வேறு எதாவது இருந்தால் மாற்றலாம். ஸோ இதில் என்ன இருக்கு. ஸோ இதெல்லாம் லெவல் போக போது தான் நம்ம முடிக்க முடியும் போல்.
இதில் லெவல் 6 போகணும், லெவல் 5ல் தான் இருக்கும். ஓகே, இப்போதைக்கு வேணால் இதை போய் வாங்கி வச்சிடலாம். ஓகே, இது வந்து தானே கம்மியாக இருக்குது, இதில் ஒன்று போட்டுடலாம். ஸோ இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று. ஸோ வாங்காத ஐட்டம் முட்டையில் இது வரைக்கும் நம்ம வாங்கினதே இல்லை, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது வாங்கினதில்லை, ப்ரெட்டு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னென்னு வாங்கினதில்லை. ஓகே, இது ஸோ வாங்காத ஐட்டம்ஸில் இது ஒன்று இருக்குது. ஸோ இது ஒன்று. ஓகே, இப்போதைக்கு இதை கொடுத்து பை பண்ணிடலாம். ஓகே, ஆர்டர் வந்தால் வர்றது கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணலாம். ஓகே, வந்துடுச்சுங்க. டக்கு டக்குன்னு போய் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். வேமா போ. ஸோ இந்த இடத்த ஃபுல் பண்ணிடலாம் தெரிஞ்சு. ஓகே, ப்ளேஸ் பண்ணிடலாம். தூக்கி போட்டு வந்துடலாம். டக்கு டக்குன்னு. கை மறுபடி மாறி போதே. ஓகே, அடுக்கி வச்சிடலாம். ஓகே, வேற கடையை ஓப்பன் பண்ணிடலாம். கடையை பார்த்துக்கு தான் இருக்கானே. நம்ம போய் இப்போ வர பொருளாக தூக்கி உள்ள வச்சிடலாம். ஸோ டைமர் வந்து பார்த்தா ஓடிக்கிட்டு இருக்கு. வாங்க சார் வாங்க. இன்னைக்கு புதுசாக நம்ம ஏரியாவில் ஒரு பையன் வேற வந்திருக்கான். பையன் நல்லா வேலை பார்க்குறான்னு சொல்லுங்க. ஜாப் கேட்டு வந்தனுக்கு வேலை கொடுத்தாச்சு. இன்னொருத்தருக்கு வேலை கொடுத்துருக்கலாம், பட் நம்மகிட்ட இப்போதைக்கு ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ வேற இதில் வந்து பார்க்கலாம். இது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏங்க கடையில் தீ பிடிக்குமா என்ன? சம்மந்தமே இல்லாமல் இது இருக்கே, என்ன காரணம்? எதுவும் காரணமாக தான் இருக்குமோ தெரில. ஓகே, பொருள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். இப்போங்கண்ணா என்ன வாங்குறான்னு பார்க்கலாம் இருங்க. பிரெட் பாக்கெட் ஒருத்தர் திரும்புகிறான். பையன் கரெக்டாக வேலை பார்க்குறானா? இருங்க பார்ப்போம். ஓகே, பையன் கரெக்டாக தான் வேலை பார்க்குறான். எனக்கு நீ இந்த சில்லறை கொடுக்குற வேலை எனக்கு இல்லை. ஓகே, பொருள் வந்துடுச்சு. தூக்கி கொண்டு உள்ள போட்டுடலாம். இது என்னது? ஓ இதுவா? தூக்கி போட்டுடலாம். இப்போதைக்கு வேணாம், என்னத்தை ஆடு பார்த்துக்கிட்டு வீடியோ முடிச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன். ஓகே, லெவல் 6க்கு போயிட்டோம். போய் வந்து அந்த பொருளை வந்து போய் இது பண்ணிடலாம், அன்லாக் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளேயும் இது வாங்கிட்டு இருக்கணும். ஓகே, வாங்க. நமக்கு காசு சேருது, எனக்கு நல்லாவே தெரியுது. போய் வந்து இதை போய் வந்து அன்லாக் பண்ணிடலாம். ஓகே, லெவல் ஓகே லெவல் 6க்கு பண்ண அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. சரி, அன்பாக்ஸுக்கிற பாருங்க, அன்லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 9 லெவல் போனால் தான் அடுத்து இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிடலாம். ஸோ வாங்காத பொருள் ஏதாவது வந்து ஆர்டர் பண்ணி ஆகணும். ஸோ மில்க் வாங்கலை, ஆப்பிள் ஜூஸு, லெமன் ஆரஞ்சு ஜூஸு, இது என்னன்னு தெரியலையே. சரி வாங்கி போடுவோம். வாட்டர் பாட்டிலா இது? ஓ சோடாங்க, சோடா ஒன்று வாங்கி போட்டுடலாம். இது என்ன கூல்ட்ரிங்ஸா என்ன? 8 ரூபா தான், 2 வாங்கி போட்டுடலாம். ஓகே, இப்போதைக்கு இதையும் பை கொடுத்துடலாம். ஓகே, பையானது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கட்டும். ஸோ ஆல்ரெடி 2 வந்துருச்சு, இதை போய் அடிக்கலாம். ஓகே, இப்போ தாங்க நம்ம இது வந்து சூப்பராக வந்து வரப்போகுது. ஏன்னா நல்லா எனக்கு டைமிங் கிடைக்குது. நான் ப்ளேஸ் பண்ண எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிக்கிட்டே இருக்குது, அது வேறு விஷயம். ஸோ இப்போ நம்ம கடை கூடிய சீக்கிரம் ஃபேமஸ் ஆயிரும் நம்புகிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு இன்னும் நீங்கள் லைக் போடாமல் பார்த்துட்டு லைக் போட்டுருங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுடலாம். இதுக்கெல்லாம் ரேட்டை என்ன ரெடி பண்ணலையே, அது பாட்டுக்கு என்ன வித்துக்கிட்டு இருக்கு. அதானே, நான் இதுக்கு ரேட்டே ரெடி பண்ணலையே, எப்படி அது பாட்டுக்குள்ள வித்துக்கிட்டு இருக்கு? ஒரு கரெக்டான ரேட் அதுவே எடுத்துக்கிட்டோ புரிய மாட்டேங்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போடலாம். இங்கே போடுவோம். ஏன் என்னாச்சு? என்னங்க ப்ளேஸ் பண்ண முடியல, என்ன காரணம்? இங்கே ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்டா ஏன் ப்ளேஸ் பண்ண முடியாது? ஸோ நான் எப்படி போயிட்டு இந்த கேப்பில் இன்னும் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்புக்கு நிற்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை கொடுத்துடலாம். ஓகே, ஒருத்தன் வேலைக்கு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கணும், ஆடு வருதுங்க. ஓகே, இன்னொருத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம். அவன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே. எங்க அவனை காணோம்.
டேய் தம்பி, அடே எங்கேயோ போயிட்டான். அடே இருக்கியாடா? ஓகே, அன்லாக் ஆயிடுச்சு. அன்லாக் ஆயிடுச்சா? இல்லை, டோர் லாக்ல தான் இருக்கு. இங்க ஒருத்தன் இன்னொருத்தனை வேலைக்கு இன்னும் சேர்த்தமே, அவன் எங்கே போயிட்டான்? ஏ தம்பி, ஓகே லெவல் 7க்கு போயிட்டோம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் பார்ட் 3 வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். உண்மையில இருந்தாலும் கேம் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ நேரம் பார்த்து வைக்க ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ முடிஞ்சிட்டு பறந்து போயிடாம மறக்காம நம்ம சேனல் செக் பண்ணிருக்கேன். இதே மாதிரி நிறைய கேமிங் வீடியோஸ் இருக்கு. ஓகே, டாடா பை பை, see you guys. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.